7 மணி வரையிலான இன்றைய செய்திகளை மாற்றுத்திறனாளிகளும் முழுமையாக புரிந்து கொள்ள உதவ நம்மோடு விஜயா பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கேற்க மாட்டார்கள். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. லாரிகள் வேலைநிறுத்தம் திட்டமிட்டபடி 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிப்பு. தேமுதிக MLAக்களின் இடைநீக்கம் 6 மாதமாக குறைப்பு. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் நடவடிக்கை. தேமுதிக MLAக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். தமிழகம் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடக்கம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. IPL தொடரின் போது சென்னையில் நடைபெறும் போட்டிகளில் இலங்கை வீரர்களை விளையாட அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் தமிழர் இனப்படுகொலை, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் போன்றவற்றால் தமிழகத்தில் இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் இலங்கை வீரர்கள், நடுவர்கள், அதிகாரிகள் ஆகியோரை சென்னை மைதானத்தில் அனுமதிப்பது தமிழக மக்களின் எண்ண ஓட்டத்திற்கு எதிரானதாக அமைவதோடு நிலைமையை மேலும் சிக்கலாக்கிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இலங்கையைச் சேர்ந்த எந்தவொரு நபரும் சென்னையில் நடைபெறும் போட்டிகளில் இடம்பெறக்கூடாது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை அறிவுறுத்தும்படி பிரதமர் மன்மோகன் சிங்கை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த யாரும் இடம்பெறாவிட்டால் மட்டுமே சென்னையில் IPL போட்டிகள் நடைபெற தமிழக அரசு அனுமதிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா இலங்கையைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே இதற்கு முன்பும் இலங்கை வீரர்கள் தமிழகம் வருவதற்கு ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொழும்புவைச் சேர்ந்த ராயல் கல்லூரியைச் சேர்ந்த கால்பந்து அணி வீரர்கள் சென்னை சுங்கவரித்துறை அணியினருடன் நட்புறவு ஆட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்தனர். நேரு விளையாட்டரங்கில் இந்த போட்டி நடைபெறவிருந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் அந்த வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அதேபோல் இலங்கை ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 8 பேர் கால்பந்து பயிற்சிக்காக சென்னையில் தங்கியிருந்தனர். அந்த வீரர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர். அதைத் தொடர்ந்து வரும் ஜூலை மாதம் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருந்த ஆசிய தடகள போட்டியில் இலங்கை வீரர்கள் பங்கேற்க ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து இந்த போட்டி தாய்லாந்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் IPL போட்டியில் சென்னையில் விளையாட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளில் இலங்கை வீரர்களை அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மாநகர காவல்துறை ஆணையரிடம் மாணவர்கள் மனு அளித்துள்ளனர். தமிழீழ மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜிடம் இன்று மனு அளித்தனர். சென்னையில் நடைபெறும் போட்டிகளில் இலங்கை வீரர்களை அனுமதிக்க அந்த மனுவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளை புறக்கணித்துவிட்டு சென்னையில் இலங்கை வீரர்களை விளையாட அனுமதித்தால் மைதானத்திற்குள்ளேயே புகுந்து போராட்டம் நடத்தப் போவதாக அந்த மனுவில் தமிழீழ மாணவர் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. இப்போ நடக்க போற IPL போட்டியிலையும் 13 கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கால இருந்து ஆடுறதுக்காக இருக்காங்க. அவங்கள ஆடக்கூடாது, எப்படி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மும்பை தாக்குதலுக்கு அப்புறமா IPL ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸையும் தடை பண்ணணும் அப்படின்னு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் மாணவர்கள் உறுதியாக இருக்கோம், எங்க கோரிக்கையில உறுதியா இருக்கோம். எங்க நோக்கம் தெளிவாக இருக்கிறது. நீங்க கல்லூரி திறக்கிறதுனால, விடுமுறை விடுறதுனால இதனால எங்களோட போராட்டத்தை முடக்கிட முடியாது. இலங்கை வீரர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் சென்னையில் திட்டமிட்டபடி போட்டிகள் நடைபெறும் என்று மத்திய அமைச்சரும் IPL தலைவருமான ராஜீவ் சுக்லா தெரிவித்திருக்கிறார். I told you the status that all 8 matches are taking place in Chennai, and so far we haven't got any intimation from any authority that these players should play and these players should not play.
ஐபிஎல் தொடரில் இடம்பெற்றுள்ள இலங்கை வீரர்கள் குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். அத்துடன் இலங்கை வீரர்கள் இடம்பெற்றுள்ள அணிகள் பங்கேற்கும் சென்னையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள போட்டிகளையும் பார்க்கலாம். சென்னையை மையமாக கொண்ட அணியில் சுழற்பந்து வீச்சாளர் அகிலா தனஞ்சயா, வேகப்பந்து வீச்சாளர் நுவன் குலசேகரா ஆகியோர் உள்ளனர். சென்னையில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து விளையாடும் வகையில் போட்டி அட்டவணை உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் லசித் மலிங்கா இருக்கிறார். வரும் 13ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதுகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் அணியில் இலங்கை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் திலகரத்னே தில்ஷான் இடம்பெற்றுள்ளார். வரும் 15ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் சென்னை அணி புனே அணியை எதிர்த்து விளையாடுகிறது. புனே வாரியர்ஸ் அணியில் ஆஞ்சலோ மேத்யூஸ், சுழற்பந்து வீச்சாளர் அஜந்தா மெண்டிஸ் ஆகியோர் இருக்கின்றனர். ஏப்ரல் 22ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சென்னை விளையாடுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பேட்ஸ்மேனான குஷால் ஃபெரேரா இருக்கிறார். வரும் 25ஆம் தேதி சன்ரைசர்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. புதிதாக வாங்கப்பட்டுள்ள சன்ரைசர்ஸ் அணியில் ஆல்ரவுண்டர் திஷாரா ஃபெரேரா, குமார் சங்கக்காரா இருக்கின்றனர். ஏப்ரல் 28ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் சென்னை அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. கொல்கத்தா அணியில் இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் சசித்ரா சேனநாயக்கா இருக்கிறார். மே மாதம் 2ஆம் தேதி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியுடன் விளையாடுகிறது. பஞ்சாப் அணியில் இலங்கை வீரர்கள் யாரும் இல்லை. இதையடுத்து மே 16ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியுடன் விளையாடுகிறது. டெல்லி அணியில் இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் மகிழ ஜெயவர்தனை இருக்கிறார். சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் இலங்கை அணி பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருக்கிறார். அதனை பொருட்படுத்தாமல் ஐபிஎல் போட்டியை சுமூகமாக நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். Under 256, they should send her a direction. Henceforth, please consult the Constitution before writing letters. And if she does not obey, then declare the area around the cricket stadium as part of under the Armed Forces Special Powers Act, and see that the match takes place, or declare the whole of Madras district or Chennai district as disturbed area. And if she doesn't still listen, then declare President's rule under Article 356. சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று ஐபிஎல் ஆட்சி மன்ற குழு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. டீசல் விலை தொடர்பாக மத்திய அரசு அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. டெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய போக்குவரத்து துறை செயலாளர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது மோட்டார் காங்கிரஸ் சார்பில் டீசல் விலையை 6 மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே உயர்த்த வேண்டும், நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் ஒரு வாகனத்திற்கு மாதம் ஒருமுறை வரி வசூல் செய்யும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சண்முகப்பா அறிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நெளிவு அடைஞ்சு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்றது இன்னைக்கு ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து குரல் கொடுத்து அவங்க என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறோம்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். டீசல் இரட்டை விலை நிர்ணயத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி RK அகர்வால், நீதிபதி பால் வசந்தகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இரு தரப்பினரின் கருத்துக்களையும் முழுமையாக கேட்டறியாமல் தனி நீதிபதி டீசலுக்கு இரட்டை விலை நிர்ணயித்ததற்கு இடைக்கால தடை விதித்து விட்டதாக மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தனி நீதிபதி உத்தரவினால் கடந்த ஜனவரி 18ஆம் தேதிக்கு பின்னர் உயர்த்தப்பட்ட டீசல் விலையை கூட வசூலிக்க முடியவில்லை என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து சில்லறை விற்பனைக்கும் மொத்த கொள்முதல் விலைக்குமான வேறுபாட்டிற்கு இணையான தொகையை வைப்பு நிதியாக செலுத்த தயாரா என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தனர். மதுரையிலிருந்து சென்னை நகைக்கடைக்கு கொண்டுவரப்பட்ட 7.5 கிலோ தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த செம்பலால் சென்னை பாரிமுனையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் பணியாற்றி வருகிறார்.
மதுரை சென்ற இவர் 7,5 கிலோ தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு நேற்று இரவு தனியார் பேருந்து மூலமாக சென்னை திரும்பினார். இன்று காலை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறங்கிய செம்பலால் சூட்கேஸின் அடிப்பகுதி கிழிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதில் இருந்த 7,5 கிலோ நகையும் கொள்ளை போயிருப்பதை அறிந்த அவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நகை கொள்ளை போயிருப்பது உண்மைதானா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகளிடமும் விசாரித்து வருகின்றனர். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேருக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு தண்டனையை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று 6 மாதங்களாக குறைப்பதாக சபாநாயகர் இன்று அறிவித்தார். கடந்த மாதம் 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் தேமுதிக உறுப்பினர்களுக்கும் அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த பரிந்துரையின் பேரில் தேமுதிகவைச் சேர்ந்த சந்திரகுமார், முருகேசன், பார்த்தசாரதி, நல்லதம்பி, செந்தில்குமார் மற்றும் அருள்செல்வன் ஆகிய 6 பேரை சட்டப்பேரவையில் இருந்து ஓராண்டிற்கு நீக்குவதாக சபாநாயகர் நேற்று அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பரிந்துரையின் பேரில் தேமுதிக உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு நீக்க தண்டனையை 6 மாதங்களாக குறைப்பதாக சபாநாயகர் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். தேமுதிக உறுப்பினர்களின் தண்டனை குறைப்பு போதுமானதல்ல என்று திமுக கூறியிருக்கிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இதை தெரிவித்தார். இது ஒரு பெரிய தண்டனை. எனவே இதை உடனடியாக நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை எடுத்து வைத்தேன். ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் முடிவு செய்திருந்த அந்த அடிப்படையில் ஓராண்டு என்பதை 6 மாத காலம் தண்டனை குறைக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு மிகப்பெரிய அநியாயம். எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதத்தில் தேமுக பங்கேற்காது என்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அவர் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரை வேண்டுமென்றே பழிவாங்கும் போக்குடன் சட்டசபையிலிருந்து நீக்கியிருப்பதால் பொது விவாதத்தை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவாதத்தை புறக்கணிக்கும் தங்கள் நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். உறுப்பினர்கள் நீக்க விவகாரத்தில் முறையான விசாரணை நடைபெறவில்லை என்றும் அளவிற்கு மீறிய தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்திரகுமார், பார்த்தசாரதி, முருகேசன், நல்லதம்பி, செந்தில்குமார், அருள்செல்வன் ஆகிய 6 தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை ஓராண்டு காலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கி நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது இது 6 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை பேரவைத் தலைவர் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஆளுநர் உரையாற்றிய போது ரகளையில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை அந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கம் செய்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மறுநாளே ரத்து செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். அதேபோல் கடந்த 2007, 2008 ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் அவர் உதாரணம் காட்டி பட்டியலிட்டுள்ளார். கடந்த 1989ஆம் ஆண்டு தாம் பட்ஜெட் உரையை படிக்க முயன்றபோது அதை அதிமுகவினர் பறித்து கிழித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதுபோன்ற சம்பவத்திற்கே அதிமுக உறுப்பினர்கள் 1 வாரம் மட்டுமே நீக்கப்பட்டதாகவும் மறுநாளே அவைக்கு வந்து பணியாற்றும்படி அதிமுகவினருக்கு தாம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த முன்னுதாரணங்களை கவனத்தில் கொண்டு தற்போது தேமுதிகவினர் மீது எடுத்திருக்கும் நடவடிக்கையை ரத்து செய்ய அதிமுக அரசு முன்வரும் என்று நம்புவதாகவும் கருணாநிதி தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 3013 தேர்வு மையங்களில் மொத்தம் 10,69,501 மாணவ மாணவியர் இத்தேர்வினை எழுதவிருக்கின்றனர். இவர்களில் 7,70,158 பேர் தமிழ் வழியில் பயிலும் மாணவ மாணவியர். 70,233 மாணவ மாணவியர் தனித் தேர்வர்களாக இதில் பங்கேற்கின்றனர். சென்னையில் மொத்தம் 223 தேர்வு மையங்களில் 59,110 மாணவ மாணவியர் இத்தேர்வினை எழுதவிருக்கின்றனர். ஏப்ரல் 12ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு நிறைவடைகிறது.
தனித்தமிழ் ஈழம் அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழ் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழ் தேச பொது உடைமை கட்சியினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். உற்பத்தி மற்றும் வருமான வரி அலுவலகங்களை முற்றுகையிட முயன்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். தனி ஈழம் குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவும் வலியுறுத்தி தமிழகத்தில் 5 இடங்களில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். கோவை அருகே தனியார் பேருந்துகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மேட்டுப்பாளையத்திற்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கோவை அருகே நேற்று தனியார் பேருந்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு இளம்பெண் உயிரிழந்தார். பேருந்து வேகமாக சென்றதே இதற்கு காரணம் என்று தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விபத்திற்கு காரணமான தனியார் பேருந்தை தீயிட்டு கொளுத்தினர். இதை கண்டித்தும் தனியார் பேருந்துகளுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.